தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கம் மாத்திரை போடும் தூக்கம் வரல, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, மனசிதைவு நோய், மன அழுத்தம், இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு அதனால் ஒற்றை பக்கம் பயங்கரமாக தலைவலிக்குது, ஒரு பக்கம் 2 பக்கம் தலைவலிக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, டென்ஷனாக இருக்குன்றாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது? இது ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, அது மட்டும் இல்லாமல் சூர்யாவர்த்தனம், சந்திராவர்த்தனம்னுவாங்க. அது என்ன அப்படின்னா, சூரியன் உதிச்சதுலேருந்து அஸ்தமிக்கிற வரைக்கும் தலைவலி மண்டையை புழக்கும். கொஞ்சம் சத்தம் எதனா கேட்டால் கூட ரெட்டிப்பாகும், ரெட்டிப்பாகும். அந்த மாதிரியான தலைவலிகளையும் சரி பண்ணும். சந்திராவர்த்தனம்ங்கிறது சூரியன் அஸ்தமித்த பிறகு வரக்கூடிய தலைவலி, சூரியோதயம் வரைக்கும் இருக்கும். சூரியோதயம் ஆன பிறகு தலைவலி ஸ்டாப் ஆகிடும். ரெண்டுமே இரவு பகல் ரெண்டுத்துலேயுமே மாறி மாறி வரக்கூடிய பேஷண்ட்டை நோயாளிகளும் பார்த்துருக்கோம். அந்த தலைவலிக்கும் கேட்கும். தூக்கம் இல்லாதவங்களுக்கு ஆரம்பத்தில் 2 கேப்சூல், காலையில் 2, இரவுக்கு 2 கேப்சூல் எடுக்கணும். கொஞ்சம் நார்மல் ஆன பிறகு சரியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கேப்சூலாக மாற்றிக்கலாம் டோசேஜ். நிறைய பேருக்கு கொடுத்து குணம் கண்ட ஒரு அருமையான ஒரு மருத்துவம் இது. காம்பினேஷன் தான் அப்படிங்களா? நம்ம நிறைய அனுபவத்தில் காம்பினேஷனில் போட்டு கொடுக்கறது. இது என்ன கேப்சூலுங்க? இது எத்தனை எடுக்கணும் ஐயா? அதான் காலையில் 2, நைட்டுக்கு 2. ஆரம்ப நிலையில் ஒரு வாரம் 10 நாள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஒரு 50% குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஒரு கேப்சூலாக மாற்றிக்கலாம். தொடர்ந்து 2 எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எடுத்து அப்படியே முழுங்க வேண்டியதானே? ஆமாங்க, அப்படியே போட்டு விடலாம். காலைல 2? ஆமாங்க ஐயா, காலைல 2, நைட் 2. ஆமாம். தேனில் சாப்பிட்றது இன்னும் உத்தமம். பிரித்து கையில் கொட்டி தேனில் குழச்சி சாப்பிட்றது, தேனில் குழச்சி இன்னும் பலனை கொடுக்கும். ஓஹோ. இதில் என்ன மாதிரியான மூலிகைகள் இருக்குது? அதில் ஒரு சிலது சொல்லுங்கள். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம கலந்துருக்கிறது சடாமஞ்சள், சிறுதேக்கு, திருக்கடுக்கு சூரணம். இது மாதிரி காம்பினேஷனில் போட்டிருக்கோம். ஓகேங்க ஐயா. இப்போ தலைவலி வந்தவங்களுக்கு காலைல 2, சாயந்தரம் 2 அந்த ஒற்றை தலைவர் ரெட்டை தலைவருக்குன்னு போடுறோன்னு சொன்னீங்க. தூக்கமே வரலன்றவங்களுக்கு இது எத்தனை கேப்சூல் போடணும், எப்படி? இல்லை, அவங்களும் 2 தான் ஆரம்பத்தில், பிகினிங்கில். அதுக்கப்புறமா டோசேஜ் குறைச்சிக்கலாம், ஒரு கேப்சூலாக மாற்றிக்கிடலாம். இது எவ்வளோ நாள் சாப்பிட்டாக்கா அந்த அதிகபட்சம் ஒரு மண்டலம் ஐயா, ஒரு மண்டலம், அதிகபட்சம் மேக்ஸிமம் அவ்வளோதாங்க ஐயா. அதுக்கப்புறம் தேவைப்படாது. ஏனர்களே, உங்களுக்கும் ஒற்றை தலைவர் ரெட்டை தலைவர் இருக்கா? நிறைய இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, நிறைய டாக்டர்களை பார்த்தாச்சு, பெருசாக ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த கேப்சூல் எடுத்து கண்டிப்பாக சாப்பிட்டு வரும்போது நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரையோடு சேர்த்து இதை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். முற்றிலுமாக அதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணி வெளியே வந்துட முடியும், சர்வே பண்ணிட முடியும். தூக்கமே இல்லைன்றவங்களுக்கும் ஐயா சொன்ன மாதிரி இதை எடுத்துகிட்டு வாங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.